அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக பயிற்சி நொடிக்கு நொடி மாறும் சூழ்நிலை என்று மீன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளை ஏற்படுத்த போகின்றன, அதிலும் குறிப்பாக ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்றன என்று பார்க்கும்போது, நிச்சயமாக ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். புதன் நீச்சம் பெற்று சஞ்சரித்தாலும் வக்ர நிவர்த்தி பெறுவது பல வகையில சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் புதனின் வக்ர நிவர்த்தி உறுதிப்படுத்துகிறது. புதனினுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில ஏற்பட்டு வந்த உணர்ச்சி வசப்படுதல், முன்கோபம் போன்றவற்றை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. கல்வி ரீதியான பணிகளில் ஏற்பட்ட தொய்வுகளும் தடைகளும் நிச்சயமாக விலகுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்திரன் 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் சுபத்துவ பாதையில் 5இல் ஆட்சி பலம் பெற்றும் இந்த வாரத்தின் இறுதியில் சப்தமஸ்தானத்தில் அமர்வதும் அனைத்தும் மிக பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக மீனராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதற்கான யோகம் உண்டு. நொடிக்கு நொடி மாறக்கூடிய சூழ்நிலையில சந்திரனின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக மீனராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இந்த வாரத்தின் இறுதியில் செவ்வாய் மிக வலுவாக விரயஸ்தானத்தில் சஞ்சரித்த சனியுடன் இருந்து விலகுகிறாருங்க. சனியை விட்டு விலகி செவ்வாய் ஜென்மராசிக்குள் நுழைவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ஒரு கிரகநிலை ஜென்மராசிக்கு வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட செவ்வாய் சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதை விட அவர் ஜென்மராசிக்குள் நுழைவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விரயஸ்தானத்தில் இருப்பதை விட செவ்வாய் ஜென்மராசியில் நுழைந்திருப்பதால் இந்த தருணத்தில் பல நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும். சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட விளைச்சலும் வருமானமும் உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. என்றால் ஜென்மராசியில் செவ்வாய் 4 கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். மொத்தமாக 4 கிரக நிலைகள் செவ்வாய், ராகு, புதன் மற்றும் உச்சம் பெற்ற ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கிரன் என 4 கிரக நிலைகளும் ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு விதமான பணிகளில் ஏற்பட்டக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது உச்ச சுக்கிர மங்கள யோகம் உண்டு. ஏனென்றால் சுக்கிரனுடன் இணைந்து பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார். சுக்கிரன் வலுவாக ஜென்மராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வளர்ச்சி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கைநழுவி செல்லும் என்று நினைத்த சூழ்நிலையில் மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. நல்ல வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிட்டபடி சிறப்பான முறையில் கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டிய மிக முக்கியமான வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது. எனவே ஜனநாயக கடமையை சிறப்பான முறையில் ஆற்றுவதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் தெளிவான ஒரு மனநிலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் அனைத்திலும் திருப்தியை எட்டுவதற்கான ஒரு சூழலும் மிக தெளிவாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய பல மாற்றமான சூழ்நிலைகள், தேவையில்லாத வழக்குகள், நீதிமன்ற சிக்கல்கள் போன்றவற்றிலிருந்து வெளிவருவதோடு நல்லதொரு மாறுதலையும் முன்னேற்றத்தையும் மிகவும் வலுவாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் ஜென்ம ராகுவால் சில சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்த
உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் 7ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது சஞ்சரிப்பது ஒரு வகையில் நிச்சயமாக சிரமங்கள் பல வகையில் குறைவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை சரியான முறையில் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை மோட்சக்காரகரான கேது ஏற்படுத்தி கொடுக்கிறார். பெண்மணிகளின் நலனை பொறுப்பேற்கேற்ற குரு 2லும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிப்பது பெண்மணிகள் அடிக்கடி சந்தித்து வந்த பல நலம் சார்ந்த தொல்லைகள் விலகும். தலைவலி போன்ற பல பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான யோகமும் மன நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. இதை உங்களது அனுபவபூர்வமாக உணர்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் அசுர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது என்பதை பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சனி விரயஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. 7.5 சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அலைச்சல்கள் உத்தியோக ரீதியான பணிகளில் சந்திக்கலாம். அலைச்சல்கள் அதிகமாக சந்தித்தாலும் கூட அதற்கு ஏற்ற நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு. எனவே கோபப்பட வேண்டாம். சற்று வளைந்து கொடுத்து உத்தியோக ரீதியான பணிகளில் பொறுமையாக கையாளும் போது நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் மிக வலுவாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. தொழில்துறை வியாபார துறையில் விரய சனியின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. பல புதிய வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியாகவும் தொழில்துறை ரீதியாகவும் மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக சனி உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக அற்புதமான நல்ல பல மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் சூரியன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார். குருவும் இணைந்திருப்பதால் பொருளாதார ரீதியான வலுவான நிலை அடைவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில் சந்தித்து வரக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் விலகி குடும்பத்தில் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். உறவினர்களுக்கிடையே உறவு பலப்படக்கூடிய சிறந்த தருணமாக அமைகிறது. குடும்பம் சார்ந்த தொல்லைகள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்பு இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு ஆகிய 2 கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் அலைச்சல் குறையும், ஆரோக்கிய தொல்லைகள் குறையும். இந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அலைச்சல் இல்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம். இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் கிடைக்கப் போகிறது. திருமணம், புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு மீனராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.